ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுடைய 111வது வீடியோ. இந்த வீடியோல நம்ம 4 வயர் கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம 4 ரோல்ல ரன்னிங் வயர் கூட பின்னிருந்தோம். இந்த கூடையோட வீடியோ பார்ட் 1 பார்ட் 2னு 2 பார்ட்ல போட்டிருக்கோம். பார்ட் 1ல கூடையோட மெஷர்மெண்ட் என்ன, எத்தனை வயர் கட் பண்ணணும், கூடையோட பேஸ் என்ன அப்படின்னு பார்ட் 1ல போட்டிருக்கோம். பார்ட் 2ல கூடையோட கார்னர் எப்படி திருப்புறது, கட்டம் டிசைனுங்கிறதுனால நீங்க கலர் எப்படி மாத்துறது, கூடையோட பினிஷிங் என்ன, எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கோம். இந்த வீடியோட லிங்க் இப்போ ஐ பட்டன்ல வரும். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவோட லிங்க் நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கோம், அதையும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த கூடைக்கு கைப்பிடி வைக்க போறோம். இந்த மாதிரி கூடையை மடிச்சு இந்த மாதிரி கூடையை பிடிச்சுக்கணும். நீங்க 3 பகுதியா கூடையை நீங்க டிவைட் பண்ணிக்கோங்க. நான் சென்டர்ல அதிகமா இடம் விடல, கம்மியா தான் விட்டுருக்கேன். நீங்க சமனா எடுக்கிறதுனா சமனா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 இடத்துலயும் அடையாள வயர் கோர்த்து வச்சுக்கோங்க. நான் 3வது நாட்டுக்கும் 4வது நாட்டுக்கும் இடையில கோர்த்திருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் இறக்கம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் இறக்கம் வச்சு நீங்க கோர்த்து வச்சுக்கலாம். ஒரே மாதிரி அடையாள வயரை 2 பக்கமும் கோர்த்து வச்சுக்கோங்க. கூடையோட முன்பக்கமும் பின்பக்கமும் கோர்த்து வச்சுக்கோங்க. கைப்பிடி நம்ம 4 வயர்ல வைக்க போறோம். 2 வயர் வெள்ளை, 2 வயர் பிங்க், 4 வயர்ல வைக்க போறோம். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 6 அடியில இருந்து 6.5 அடி வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். நான் 6 அடி எடுத்தேன். எனக்கு வயர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருந்தது, கைப்பிடி நீளமா இருக்க மாதிரி இருந்தது. அதனால நான் கைப்பிடியை கம்மி வயர்ல தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு கைப்பிடி நீளமா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க 6 அடி வயர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க 6 அடி வயர் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த இடத்துல இந்த 4 வயரையும் இந்த மாதிரி உள்ள கொடுக்கணும். கூட பெரிய கூடைங்கிறதுனால நம்ம ஒரு நாட் இல்லாம 2 நாட்ல இந்த வயரை கோர்த்து நம்ம கைப்பிடி பின்னலாம். இப்போ 2 நாட்ல இந்த மாதிரி வயரை கோர்த்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் 4 வயர், இந்த பக்கம் 4 வயர், ஆக மொத்தம் 8 வயர். 8 வயரும் சமனா இருக்கா அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க. உள்ள நான் 4 வயர் வச்சு பின்ன போறேன். உள்ள 4 வயர் வைக்கிறது உங்க விருப்பம் தான். வைக்கிறதுனாலும் வைக்கலாம், வைக்கலைனாலும் வைக்க வேண்டாம். வைக்காததுனால உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. நம்ம 4 வயர்ல இந்த கூடை கைப்பிடி பின்றதுனால கூடை கைப்பிடி நல்லா உருட்டா தடிமனாதான் இருக்கும். உள்ள வயர் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க பிகினர்ஸா இருந்தா வைக்காமலே பின்னுங்க. இப்ப ரைட் வயர் எப்படி வைக்கிறோம், அது மேல லெஃப்ட் வயரை வைக்கிறோம். இப்ப ரைட் வயர், இந்த லெஃப்ட் வயரை இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல. இப்போ ரைட் வயர் இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல. இப்ப லெஃப்ட் சைட்ல உள்ள வயரை இந்த வயருக்கு மேல, இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல. இப்ப ரைட்ல உள்ள வயர் இந்த வயருக்கு மேல, இந்த வயருக்கு கீழே, திருப்பி இந்த வயருக்கு மேல. இப்ப இந்த சைடு இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல, இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதே மாதிரியே வைக்கணும். நம்ம 2 பிங்க் வச்சு நம்ம பின்ன ஆரம்பிச்சிருக்கோம். 2 பிங்க், அப்புறம் 2 ஒயிட். இப்ப லெஃப்ட்ல இருக்க வயரை பின்பக்கமா இப்படி சுத்தி கொண்டு வரணும். நீங்க உள்ள சென்டர்ல வயர் வைக்கணும்னா நீங்க இப்ப வச்சுக்கலாம்.
லெஃப்ட்ல இருக்க வயரை இப்ப பின்பக்கமா இப்படி சுத்தி கொண்டு வாங்க. முதல் வயரை விட்டுருங்க. இந்த வயரை இந்த வயருக்கு மேல, இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு இப்போ மேல. இப்ப இந்த வயரை இப்படி சுத்தி கொண்டு வாங்க. இந்த வயரை விட்டுருங்க. இந்த வயருக்கு மேல, இந்த வயருக்கு கீழே, திருப்பி இந்த வயருக்கு மேல இப்படி வைக்கணும். லெஃப்ட்ல ஒரு தடவை பின்னியாச்சு, ரைட்ல ஒரு தடவை பின்னியாச்சு. இப்போ திரும்பி லெஃப்ட்ல இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல, இந்த வயருக்கு கீழே, திருப்பி இந்த வயருக்கு மேல. இப்ப இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு ஒயிட் வயருக்கு மேல, இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல. இந்த மாதிரி ஒரு தடவை லெஃப்ட், ஒரு தடவை ரைட், ஒரு தடவை லெஃப்ட், ஒரு தடவை ரைட்னு நீங்க பின்னிக்கிட்டே வரணும். சென்டர்ல நீங்க வயர் வைக்கிறதுனா நீங்க வைக்கலாம். ஆனா வைக்கும் போது வேற கலர்ல வயர் வைங்க. ஒரே கலர்ல வயர் வச்சீங்கன்னா பின்றதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்குள்ள இப்படி கொடுத்துடணும். நம்ம கைப்பிடி பின்னும் போது நமக்கு சென்டர்ல ஹாலோவா தான் இருக்கும். ஹாலோவா இருக்கிறதுனாலதான் நமக்கு கைப்பிடி உருட்டு மாதிரி வருது. இப்படி வயரை உள்ள கொடுத்துருங்க. வயரை கொடுத்துட்டு இந்த வயரையும் சுத்தி நீங்க பின்னணும். இந்த வயருக்கு பின்னாடி வயரை இப்படி எடுத்துட்டு வந்து நம்ம பின்றோம். இந்த வயருக்கு மேல, இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல. இந்த வயரை இப்படி எடுத்துட்டு வரோம். இந்த வயருக்கு கீழே, இந்த வயருக்கு மேல, இந்த வயருக்கு கீழே, திருப்பி இந்த வயருக்கு மேல. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து பின்றோம். சென்டர்ல வயர் வச்சு நீங்க பின்னும் போது உங்களுக்கு முதல்ல கிரிப் கிடைக்காது. சென்டர்ல வச்சிருக்க வயர் கீழே விழுந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் நம்ம பின்னினதுக்கு அப்புறம் தான் கிரிப் கிடைக்கும். எனக்கு இப்ப சென்டர்ல வச்ச வயர் எனக்கு கீழே விழுந்துருச்சு. நான் திருப்பி எடுத்து சென்டர்ல வயர் வச்சு நான் பின்றேன். அந்த மாதிரி கிரிப் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நம்ம கொஞ்சம் தூரம் பின்னினதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிரிப் கிடைக்கும். சென்டர்ல நீங்க வயர் வைக்கலனா கூட இதே மாதிரி உங்களுக்கு உருட்டு மாதிரி கனமான நல்ல கைப்பிடி கிடைக்கும். நல்ல குண்டு கைப்பிடியா. நம்ம எந்தெந்த வயரை வச்சு நம்ம பின்றோம், லெஃப்ட்ல பின்றோமா ரைட்ல பின்றோமான்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே பின்னணும். ஏன்னா இது 4 வயர் கைப்பிடி, இல்லைன்னா நமக்கு குழப்பம் வந்துடும். நம்ம 2 கலர்ல பின்றதுனால நமக்கு வித்தியாசம் தெரியும். நாலு வயருங்கிறதுனால முதல்ல பிடிமானம் கிடைக்காது. 4 வயரை சேர்த்து 2 கையாலையும் நம்ம பிடிக்கும் போது நமக்கு பிடிப்பு முதல்ல கிடைக்காது. நம்ம கொஞ்ச தூரம் கைப்பிடிய பின்னிட்டோம்னா நமக்கு அந்த பிடிமானம் கிடைச்சிரும். இதே மாதிரியே நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். வயரோட முழு லென்த்துக்கும் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். முழுசா பின்னிட்டு பார்ப்போம். இப்போ கைப்பிடி ஃபுல்லா பின்னி முடிச்சாச்சு. எனக்கு கைப்பிடி ரொம்ப நீளமா தெரிஞ்சதுனால நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன். நீங்க உங்களுக்கு பெரிய கூட, உங்களுக்கு நல்ல நீளமான கைப்பிடி வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நீளமா நீங்க பின்னிக்கலாம். இவ்வளவு தூரம் நான் பின்னிருக்கேன். இப்போ நம்ம அடையாள வயர் கோர்த்து வச்சிருந்த இடம் வரைக்கும் நான் பின்னிட்டேன். இப்போ இந்த வயரை நம்ம இந்த இடத்துல கோர்த்து விட போறோம். அந்த பக்கம் கொடுத்த மாதிரியே 2 நாட்ல இந்த பக்கமும் நம்ம கோர்த்து விட போறோம்.
இப்போ நேரா இருக்கா, ஒரே வரிசையில நேரா வந்திருக்கா அப்படின்னு சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு எல்லா வயரையும் சேர்த்து ஒரே ஒரு நாட், ஷூலேஸ் கட்டுற மாதிரி ஒரே ஒரு நாட்டு எல்லா வயரையும் சேர்த்து ஒரு நாட் இந்த மாதிரி போட்டுருங்க. ரெண்டு வயரா தனித்தனியா வச்சு நீங்க நாட் போடுறதுனாலும் போடலாம். நான் எல்லா வயரையும் சேர்த்து ஒரே நாட்டா இந்த மாதிரி போட்டிருக்கேன். நம்ம கூடை பின்னி முடிச்சுட்டு எப்படி கோர்த்து விடுவோமோ அதே மாதிரி கோர்த்து விட்டுருங்க. இந்த கூடையோட பினிஷிங்ல எப்படி கோர்த்து விட்டு கூடைய கம்ப்ளீட் பண்றதுன்னு நம்ம பார்ட் 2 வீடியோல காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த எல்லா வயரையும் கோர்த்து விட்டுருங்க. நான் இப்ப கோர்த்து விட்டு 2 கைப்பிடி வச்சுட்டேன். இப்ப எப்படி கோர்த்துருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி உள்ள கோர்த்து விடணும். இந்த மாதிரி உள்ள கோர்த்து விட்டுட்டீங்கன்னா இந்த கைப்பிடி நீங்க பின்னி முடிச்சிடலாம். இதே மாதிரியே 2 கைப்பிடியும் வச்சிருங்க. 2 கைப்பிடியும் நல்லா உருட்டா குண்டா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.